ஸ்லீவை நம்ம இந்த டிசைன் பண்ணிடலாமா, உள்ளே எந்த ரா எட்ஜஸும் தெரியாமல். ஃபஸ்ட் எடுத்தோன்னே லைனிங்கில் இந்த பாம்பாமை எங்கனக்குள்ளெல்லாம் நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்றதை மார்க் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடையாளத்துக்காக. எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாமே எத்தனை நம்பர் வேணுமோ நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் தர்மாக்கோல் வச்சு பண்ணோன்னா நமக்கு தைக்கும்போது அமுங்கும். அப்போ நல்லா ஒட்டியே தைக்கலாம். நம்ம பீட்ஸோ இல்லை துணியோ வைக்கும்போது ரொம்ப கனமாக இருக்கும். தர்மாக்கோல் வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாம்பாமெல்லாம் மேலே பார்த்துருக்கணும். ஓகே, தைச்சதுக்கப்புறம் தைச்சி திருப்பும்போது தான் நமக்கு கீழே வரணும். வச்சு தைக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். மேலே ஸ்லீவை பார்த்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இதை எப்படி வைக்கிறேன். அடித்து திருப்பும்போது இந்த மாதிரி இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சு கீழே நம்ம அரைஞ்சு தையல்லே தைச்சிருப்போமா, அதே மாதிரி மெயின் கிளாத்லேயே வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம திருப்பிட்டு இவ்வளோதான். இன்னும் எனக்கு நல்லா ஒட்டி வேணும்னா இன்னும் நல்லா சரி பார்த்து ஒரு தையல் கூட போட்டுக்கோங்க. அப்புறமா திருப்பிட்டு லைனிங்கோட எட்ஜ்லேயே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நம்ம திருப்புறோம். இதோடயே முடிச்சுக்கலாம். சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்தால் நமக்கு கரெக்டான ஸ்லீவ் ரெடி. இன்னும் எனக்கு கொஞ்சம் க்ரிப்பாக வேணும், நல்லா இருக்கணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த இதை ஒட்டியே பக்கத்தில் ஒரு தையல் போட்டு நான் எடுத்துக்க போகிறேன். இவ்வளோதான். இந்த ஒரு தையல் மட்டும் வெளியில் விசிபிளாக தெரியும். ஆனால் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் கைக்கிட்ட. லைனிங் துணி எட்டி பார்க்காம இருக்கும்.